சங்கு ஒலியின் நாதம்தான் அசுரகுரு சுக்ராச்சாரியாருடைய திவ்ய அஸ்திரத்தால் யுத்தம் ஆரம்பமானது. எப்பொழுதுதான் இந்த யுத்தம் முடியுமோ தெரியவில்லை. மிக்க நன்றி குருதேவா. தேவகணங்களின் சூழ்ச்சிக்கு இது பதில் கொடுக்கும். நம்மிடமிருந்து சொர்க்கத்தை பறித்தார்கள். நான் அவர்களிடமிருந்து அவர்களின் தேவராஜனை சிறைப்பிடித்து வருவேன். உலகத்தின் சமநிலை மாறுகிறது நாராயணரே. தர்மத்தின் மீது அதர்மம் தாண்டவமாக தயாராகிவிட்டது. இதை தடுத்தாக வேண்டும். அசுரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து தாங்கள் தங்கள் கடமையை செய்துவிட்டீர்கள். இப்போது என் கடமையை செய்ய வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் சரி, இரண்யாக்ஷன் மற்றும் இரண்யகசிபுவின் தவம் மட்டும் முழுமையடைந்து விடக்கூடாது. தவம் நிச்சயம் வெற்றி அடையும் தேவராஜா. இதை உறுதி செய்வதற்காகத்தான் மகாபலி இங்கு வந்திருக்கிறேன். மகாபலி, உனக்கு குரு கிடைத்து விட்டார். ஆனால் ஞானம் கிடைக்காமல் இன்னும் சூன்யமாக இருக்கிறாய். மறந்து விட்டாயா? நாங்கள் தேவகணங்கள் அமரர்களாகிவிட்டோம். சூழ்ச்சியால் அமரனானீர்கள். ஆனால் பலத்தால் நீங்கள் வெற்றி பெறவில்லை. ஜாகிரதை தேவராஜா. பலியின் இந்த தன்னம்பிக்கைக்கு காரணம் நிச்சயம் சுக்கராச்சாரியாரின் வலிமை காரணமாக இருக்கும், அல்லது யுக்தியாகவும் இருக்கும். உலகத்தில் இருக்கும் அனைத்து தீய சக்திகளும் ஒன்று கூடிக்கொண்டு இருக்கின்றன. இவர்களுடைய ஒத்துழைப்பு தான் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும். அசுரகுரு சுக்ராச்சாரியார், எந்த சம்பவத்தை தாங்கள் தொடங்கி வைத்தீர்களோ அதன் முடிவை நான் தங்களுக்கு காட்டுகிறேன். இது நாராயணரின் குரலாயிற்றே. தேவகணங்களின் அச்சத்தால் நாராயணரும் சிறிது அச்சம் கொண்டிருக்கிறார். குருதேவா, ஏதாவது ஒரு யுக்தியை கடைபிடித்து ஆக வேண்டும். ஏனெனில் இந்த மகா யுத்தத்தில் நாராயணர் எவரிடத்திலும் நிற்கக்கூடாது. தாக்குங்கள். போதும், நிறைய விளையாடி விட்டோம். இப்பொழுது போர் நடக்கப் போகிறது. அசுர கணங்களின் ஆணவம் அடங்கப் போகிறது. இதுதான் இவர்களின் நம்பிக்கைக்கு காரணமா? அசுரகுரு கொடுத்திருக்கும் திவ்ய அஸ்திரம். தேவராஜன் இந்திரா,